Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் 3வது ரெசிபியாக என்னென்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக பேனை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இரும்பு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த ஆயிலில் நம்ம பொடியாக கட் பண்ணிச்சிருக்க பொட்டேட்டோவை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இதில் 2 பொட்டேட்டோவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பொட்டேட்டோ அடியில் பிடிச்சிடாமல் அடிக்கடி இது மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் இப்போது பொட்டேட்டோக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூளுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் பொட்டேட்டோவில் உப்பு காரம் நல்லா பிடிச்சி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வருங்க. பொட்டேட்டோவை இந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி சாதத்தில் சேர்த்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்கங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சிங்க. சேர்த்துருக்க உப்பும் காரம் பொட்டேட்டோவை பிடிச்சி வரட்டும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆயிடுச்சுங்க. இப்போ ஆயிலை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் பிளேட்டில் எடுத்து போடும்போது பொட்டேட்டோ எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு பேன் எடுத்துருக்குறேங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரைஸ் மிக்ஸ் பண்ணதுக்காக இந்த பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேனில் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம்லாங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ அதில் ஒரே ஒரு பீஸ் பட்டைங்க, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்லா மணம் வரட்டும். அதுக்கு அடுத்தப்பறம் நம்ம நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். அதுவரை இதை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. கண்ணாடி பதம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 3 வெள்ளைப்பூடும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேங்க. இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகட்டும். அது வரை நம்ம நல்லா ஆயிலில் வதக்கி கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போய் நல்லா மணம் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி பழம் இதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. அது வர இங்கே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூளுங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கறி மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளுங்க, கொஞ்சமாக ஜீரகத்தை நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஜீரக பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பவுடர் அதனால் ஜீரகத்தை 1-2 நுணுக்கி உள்ளே சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கிட்டு இருக்க வெங்காய தக்காளி பவுடர் இந்த மிக்ஸில் உள்ளே சேர்த்துக்கலாங்க.
நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கலந்தது தயிரையும் உள்ளே சேர்த்துட்டேன். பாத்திரத்தை அலம்பி கொஞ்சமாக தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சாதம் கலக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலா பொடியெலாம் நல்லா வதங்கி அதோட ராஸ்மல் போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னே பொட்டேட்டோவில் மசாலாலாம் பிடிச்சி பிள்ளைங்க சாப்பிடும்போது பொட்டேட்டோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டு குட்டீஸுக்கு பொட்டேட்டோனாலே ரொம்ப பிடிக்குங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி மசாலா பொட்டேட்டோ தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்து பாருங்கள். சும்மா டேஸ்ட் அள்ளுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம வடித்து ஆற வச்சிருக்கிற ரைஸை உள்ள சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் பொடியாக கட் பண்ண மல்லியிலே உள்ளே சேர்த்துட்டு லேசாக நல்லா கலந்து கொடுத்துட்டு பொட்டேட்டோ ரைஸை இறக்கிக்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.